வெற்றி நமதே. வெற்றியாளர்களுக்கு வணக்கம். தமிழ் இலக்கிய திறனறி தேர்வுக்கு ஆர்வமோடு தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு மாணவ செல்வங்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் இந்த காணொளிகள், அதாவது 10ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய பாடங்கள் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இது வெறுமனே இலக்கிய திறனாய்வு தேர்வுக்கு மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. டெட்டு, டிஆர்பி, டிஎன்பிஎஸ்சி போன்ற தேர்வுகளுக்கும் பயன்படக்கூடியது தான். அந்த இதில் இதுவரைக்கும் முதல் 2 இயல்கள் முழுவதும் பதிவிடப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்குறது 3வது இயலில் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். இதனுடைய ஆசிரியர் யாருன்னா குமரகுருபரர். இதில் அவரை பற்றிய குறிப்பு முதல்ல பார்த்துடலாம். குமரகுருபரருடைய நூல்வெளி பகுதிகளில் குமரகுருபரர் இயற்றிய முத்துக்குமாரசுவாமி பிள்ளை தமிழில் இருக்கக்கூடிய செங்கீரை பருவம், அது 8ஆம் பாடல் தான் இங்கே நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்குறாங்க. 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று இந்த பிள்ளை தமிழும். அதில் இறைவனையோ தலைவரையோ அரசனையோ பாட்டுடை தலைவராக யாரெல்லாம் பாருங்கள், இறைவன், தலைவர், அரசன் இவங்கள பாட்டுடை தலைவனாக கொண்டு அவரை குழந்தையாக கருதி பாடுவர். இதுதான் பிள்ளை தமிழ் அப்படின்னு சொல்கிறது. இந்த 10 பருவங்கள் அமைத்து பாடக்கூடாது. பருவத்திற்கு 10 பாடல்கள் இருக்கும். அப்போ 10 பருவங்கள் 10 பாடல்கள் வீதம்னா அந்த பிள்ளை தமிழ் நூலில் 100 பாடல்கள் என்ன செஞ்சுருக்கும், இடம்பெற்றிருக்கும். அதே மாதிரி இது ஆண்பார் பிள்ளை தமிழ், பெண்பார் பிள்ளை தமிழ்னு 2 வகைப்படுகிறது. குமரகுருபரருடைய காலம் பார்த்தோன்னா 17ஆம் நூற்றாண்டு. இவர் தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி ஆகிய மொழிகளில் புலமை மிக்கவர். இப்போ இதில் நமக்கு வினாக்கள் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ இதில் நமக்கு 3 கொடுத்துருக்குறாங்க. தலைவர், இறைவன், அரசன். இது 3 கொடுத்துட்டு பிள்ளை தமிழின் பாட்டுடை தலைவனாக பாடப்படக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்து கேட்கலாம். அதில் ஏதாவது பொருந்தாதது எது அப்படின்னு கொடுத்து கேட்கலாம். இல்லை வேறு வேறு கொடுத்துட்டு இது ஒன்று செலக்ட் பண்ணுற மாதிரி கரெக்டான ஆன்சரை நம்ம எடுக்கிற மாதிரி கொடுத்து கேட்கலாம். குமரகுருபருடைய காலம், அதுக்கப்புறம் அவர் அறிந்த மொழிகளில் பொருந்தாதது அப்படின்னு கொடுத்து இது 3ஐயும் கொடுத்தே என்ன செய்யலாம், கேட்கலாம். அப்புறம் இவருடைய படைப்புகள் கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், மதுரை கலம்பகம், சகலகலா வள்ளி மாலை, நீதிநெறி விளக்கம், திருவாரூர் மும்மணி கோவை. இந்த நூல்கள்லாம் இவருடைய படைப்புகளாக இருக்கிறது. நூல்கள் மட்டும் மீண்டும் ஒரு முறை பாருங்கள். கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், மதுரை கலம்பகம், சகலகலா வள்ளி மாலை, நீதிநெறி விளக்கம், திருவாரூர் மும்மணி கோவை. இந்த நூல்கள்லாம் இவருடைய படைப்புகள். அடுத்து பாருங்கள், நமக்கு இந்த பாடப்பகுதியில் வரக்கூடிய அணிகலன் சிலம்பு, கிண்கிணி, இது 2மே எதில் அணியக்கூடிய அணிகலன் அப்படின்னு பார்த்தோன்னா காலில் அணியக்கூடிய அணிகலன். அரஞ்ஞான் எதுலனா இடையில் அணியக்கூடிய அணிகலன். சுட்டி நெற்றியில் அணிவது. குண்டலம், குலை இது 2ம் காதில் அணிவன. சூழி தலையில் அணிவது. இப்போது இதை எப்படி நமக்கு வினாக்களில் கேட்பாங்க அப்படின்னா பொருத்துகளில் கொடுத்து கேட்பாங்க. பொருத்துக்களை இப்போ கிண்கிணி, அப்படி கிண்கிணி, அதுக்கப்புறம் அரஞ்ஞான், அடுத்து குலை, சூழி இதெல்லாம் ஒரு சைடில் கொடுத்துட்டு இங்கே தலை, கால், இடை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ நேராக நம்ம பொருத்துவதற்கு ஏற்புடையதாக அது என்ன செய்யும், இருக்கும். அடுத்ததாக பார்த்தோன்னா செங்கீரை பருவம் பார்த்தோம். இந்த செங்கீரை பருவம் தான் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது பார்த்தோம். செங்கீரை செடி, அதாவது கீரை செடியானது காற்றில் ஆடுவது போன்று குழந்தையின் தலை 5 முதல் அந்த 6 மாதங்களில் இருக்கும்போது அதை என்ன செய்யும், மாதங்களில் மென்மையாக அசையும். இப்பருவத்தை தான் செங்கீரை பருவம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பருவத்தில் குழந்தை தன் கைகளை ஊன்றி ஒரு காலினை மடக்கி மற்றொரு காலை நீட்டி தலை நிமிர்ந்தும் முகம் அசைத்தும் ஆடும். அதாவது தவழ்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ், அங்கே பாதி எந்திரிக்க முடியாமல் அப்படி இருக்கிற அந்த பருவத்தை செங்கீரை பருவம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அதாவது இது அதனுடைய செங்கீரை பருவத்தின வினாக்களாக கேட்கும்போது என்ன கேட்கலாம்னா அதனுடைய மாதம் கேட்கலாம். 5 முதல் 6 மாதம் அப்படிங்கிறது. இதில் பருவத்தில் குழந்தை தன் கைகளை ஊன்றி ஒரு காலினை மடக்கி மற்றொரு காலை நீட்டி தலை நிமிர்த்து முகம் அசைத்து ஆடும் பருவம் செங்கீரை பருவம், இப்படி கேள்வி வரலாம். அடுத்து பாடல் பகுதி. அதுக்கு முந்தைய நுழையும் முன் பாருங்கள், சந்தம் உள்ள பாடலில் உயிர்ப்பு அதிகம். அப்போது டேஸ் உள்ள பாடலில் உயிர்ப்பு அதிகம்னு வரலாம், இல்லை சந்தம் உள்ள பாடலில் டேஸ் அதிகம் அப்படின்னு கேட்கலாம் வினாக்கள். அடுத்து கேட்போருக்கு ஈர்ப்பும் இருக்கும். தமிழ் இலக்கியத்தில்
சந்தத்தை ஊட்டிய இசை நாட்டிய பாடல்கள் மொழிக்கு பெருமை சேர்த்தன. ஏற்றம் இறைத்தலுக்கு ஏற்ற சந்தத்தை கொண்டிருக்கிறது நாட்டுப்புற தமிழ். அப்போது இது ஒரு வினாவாக வரலாம். ஏற்றம் இறைத்தலுக்கு ஏற்ற சந்தத்தை கொண்டிருப்பது டேஸ் கேள்வி வரலாம். அடுத்து குழந்தையின் தலையசைத்தலுக்கும் சந்தம் அமைத்து தருகின்றது பிள்ளைத்தமிழ். அப்போ குழந்தையின் தலையசைத்தலுக்கு சந்தம் அமைத்து தருவது எது? பிள்ளைத்தமிழ். இந்த மாதிரி வினாக்கள் நம்ம ஒவ்வொரு பகுதிகளில் இருந்து இதில் எடுத்து இப்போ 3-4 வினாக்கள் எடுத்துட்டோம். இந்த மாதிரி வினாக்கள் எடுத்து படிப்பது பயனுள்ளதாக இருக்கும். செம்பொன் அடி சிறு கிண்கிணியோடு சிலம்பு கலந்தாட திருவரை அரைஞான் அரையமணி ஒளி திகழறை வடமாட பைம்பொன் அசும்பிய தொந்தியோடு சிறு பண்டி சரிந்தாட. அதில் இந்த காலில் அழகான கிண்கிணியும் சிலம்பும் பொன்னால் ஆகியதை அணிந்திருக்கிறது. அது இரண்டும் கலந்து ஆடிக்கொண்டு, அதாவது ஓசை எழுப்பி கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி திருவரையில் தன்னுடைய இடையில் அரஞ்ஞான் அரைமணியோடு, அரஞ்ஞான் கட்டி இருக்கக்கூடிய இதோட அதனுடைய ஒளி எழுப்பி கொண்டு அது என்ன செய்து இருக்கிறது? திகழ் அறை வடமாட, அரஞ்ஞான் வடமாக இருந்து கொண்டு இருக்கிறது. பைம்பொன் அசும்பிய, பைம்பொன்னாகிய, பைம்பொன் போல அந்த வயிறானது என்ன செய்து? தொந்தியோடு சிறு பண்டி சரிந்தாட. அந்த தொந்தி அதுல ஒரு மடிப்போட அதை என்ன செய்து இருக்கு. அந்த குழந்தையினுடைய தொப்பையை அவ்வளவு அழகா அணிச்சிடாரு அவரு வர்ணிச்சு. பந்தி சரிந்தாட பட்ட நுதற்பொலி பொட்டோடு வட்ட சுட்டி பதிந்தாட. பட்ட நுதல்னா நெற்றியில அணிந்திருக்கக்கூடிய அந்த அணிகலனோடு நெத்தி சுட்டி போட்டிருக்காங்கல்ல, பொட்டோடு நெத்தியில பொட்டு வச்சிருக்காங்க. அதற்கு மேலாக சுட்டி, அந்த நெத்தி சுட்டி வட்டமாக நெத்தி சுட்டி பதிந்தாட. கம்பி விதம் பொதி குண்டலமும் குலைகாது மசைந்தாட. கம்பி தொங்கி இருக்கிற மாதிரியான கம்பி கோர்த்து இருக்கக்கூடிய அந்த குண்டலம் குலையில் காதுல என்ன செய்து இருக்க அந்த அணிகலன் கம்மல், அந்த அணிகலன் இருக்குது, அதுவும் அசைந்தாடுகிறது. கட்டிய சுழியும் முச்சியும் உச்சி கதிர் முத்தோடு ஆட. கட்டிய சுழியும், அதில் உச்சியில் என்ன செய்கிறாங்க? ஒரு கொண்டை கட்டி அந்த கொண்டைக்கு மேலே முத்துக்களோடு இருக்கக்கூடிய, இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த கிருஷ்ணரோட பொம்மையில பார்த்துருக்கலாம். அதில் என்ன செஞ்சுருப்பாங்க? அதுக்கு மேலே ஒரு குச்சி மாதிரி இருந்து அதில் அந்த முத்துக்கள் தொங்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அந்த உச்சியில் அந்த கொண்டையை நிறுத்தி வைப்பதற்கு சொருகி வைக்கக்கூடிய ஒரு அணிகலன் மாதிரி உள்ள ஒன்று. அதில் கதிர் முத்தாட, அந்த முத்தினுடைய ஒளி அப்படி பிரகாசித்து கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறது. வம்பவள திரு மேனியும் ஆடுக செங்கீரை. அழகான அந்த உடலும் என்ன செய்யட்டும்? ஆடட்டும். ஆடி என்ன செய்? செங்கீரை ஆடு. ஆதி வைத்திய நாத புரிகுகன் ஆடுக செங்கீரை. ஆதினா தொடக்கமாக இருக்கக்கூடிய பழமையான வைத்தியநாதபுரியில் வீற்றிருக்கக்கூடிய நாதனாகிய முருகனே. வைத்தியநாதபுரியில இருக்கக்கூடியது யாருன்னா முருகன் தான். அந்த முருகனே நீ என்ன செய்? செங்கீரை ஆடு. எப்படின்னா அழகிய வெம்பவள, அந்த செந்நிறமான பவள நிறத்தில் இருக்கக்கூடிய மேனியோடு சேர்ந்து நீ என்ன செய்? ஆடுக செங்கீரை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இதுல ஒரு பகுதியை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. என்னன்னா, சேயுடன் மகிழ்ந்து குலவும் தாய் 17ஆம் நூற்றாண்டு சுவரோவியம் சிதம்பரம். ஏற்கனவே பார்த்தோம், அந்த 17ஆம் நூற்றாண்டு சுவரோவியம் அந்த சிதம்பரத்தில் இருக்கக்கூடியது. உணவு உண்ணல் விருந்தோம்பள்ளியும் இடம்பெற்றிருக்கிறது. இங்கேயும் என்ன செஞ்சிருக்கு? தாயோடு குழந்தை கொஞ்சி குழாவும் நிகழ்வு காட்டப்பட்டிருக்கிறது. அப்புறம் பாருங்க, இதுல அசும்பிய அப்படின்னா ஒளி வீசுகிற அப்படிங்கிறது. பண்டி அப்படின்னா வயிறு. உச்சி தலை, உச்சி கொண்டை. அடுத்து இதுல பகுபத உறுப்பிலக்கணம், அந்த இலக்கண குறிப்பு இருக்கு. குண்டலமும் குலைகாதும், இந்த வெளிப்படையா வந்திருக்கிறதுனால எண்ணும்மை. ஆடுக வந்திருக்கிறது. அதே மாதிரி அதுல ஆடுக அப்படிங்கிற மாதிரி வேண்டதுனால அது என்னது? வியங்கோல் வினைமுற்றா என்ன செய்திங்க இடம்பெறுகிறது. இறைவன் அப்படிங்கிறதுனால இப்ப ஆடுகன்னு வேற யாராவது சொன்னோம்னா அதை நம்ம கட்டளை கொடுக்கறதா சொல்லலாங்க. இறைவன் அப்படிங்கிறதுனால இறைவன்கிட்ட நம்ம வேண்டுற மாதிரி இங்க வருது. வேண்டல் அப்படிங்கிற பொருள்ல ஆடுக அப்படின்னு வருது. அடுத்து பதிந்து அப்படிங்கிறத எப்படி பிரிச்சுக்கலாம்? எப்போதுமே பகுபத உறுப்பிலக்கணத்துல இந்த இந்து தூ வந்தாச்சுனாலே இத்து அடுத்தால இந்து பிராக்கெட்ல வந்திருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எழுதும் போது இந்த ஆனது விகாரம் அப்படின்னு என்ன செய்யணும்? எழுதணும். இந்த மாதிரி இதுல
என்னது அப்படின்னு கேட்பாங்க, அல்லது இதில் இடம்பெற்று இருக்கக்கூடிய விகாரத்தை எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த விகாரம் எது அப்படிங்கிறத கரெக்டாக எழுதணும். இதுதான் கடந்த ஆண்டுகளில் கேட்கப்பட்ட வினாக்களின் முறை. அதனால் அதை கொஞ்சம் தெளிவாக என்ன செஞ்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. இதனுடைய தொடர்ச்சியாக நம்ம இந்த பகுதி, இதுக்கு அடுத்த பகுதியை நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அதே பாடலை நயத்துடன் படித்து காட்டுக அப்படிங்கிறதுக்கு கொடுத்துருக்குறாங்க. அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி.